ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நிலையில்லா இவ்வுலகில் நிம்மதி இழந்து வேதனையோடு ஆறுதலை தேடி அநேகர் வாழ்கிற இந்நாட்களில் நம்மை ஆறுதல் படுத்தி அணைக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு. அவர்தான் நம் இயேசு. குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள அநேக பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு என்னை யார் தேற்றுவார், யார் என்னை ஆறுதல் படுத்துவார் என்று வேதனையோடு காணப்படுகிறீர்களா? நம் அருமை ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஏசாயா 51:12. இந்த வார்த்தை நம்மை எவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறது. ஜெபிக்கும் போது ஆறுதல். இவ்வுலக மனிதர்களிடம் நாம் நம் கவலைகளை சொன்னால் அந்த வேளையில் ஏதோ ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நம்மை தேற்றக்கூடும். ஆனால் அந்த ஆறுதல் நிரந்தரமானதல்ல. அதே வேளையில் நம் ஆண்டவரிடம் போய் அவரிடம் நம் மனவேதனைகளை கொட்டினால் நமக்கு நிரந்தரமான ஆறுதல் கிடைப்பது நிச்சயம். வேதத்திலே அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவளது உறவு பெண்மணி அவளை மிகவும் நிந்தித்து அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தினாள். அவளுடைய புருஷன் எவ்வளவுதான் அவளை ஆறுதல் படுத்தினாலும் அவளால் ஆறுதல் அடையவே முடியவில்லை. அவள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தில் இருந்த வேதனையை கொட்டினாள். அவள் நிரந்தரமான ஆறுதலை தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டாள். ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதனை நம்மை தாக்கும் போது மனிதர்களிடம் ஓடி ஆறுதலை தேடாதீர்கள். தேவ சந்நிதியில் உங்கள் இருதய பாரத்தை வைத்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை தேற்றி அரவணைத்து ஆசீர்வதிப்பார். வேத வசனங்கள் மூலம் ஆறுதல். நம் இருதயம் துக்கத்தால் வேதனைப்படும்போது கர்த்தர் கொடுத்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ரோமர் 15:4. இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் வேத வசனங்களை வாசிக்கும் போது ஆறுதல் உண்டாகிறது என்பது தெளிவாகும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வேதத்தை தியானிக்க அந்த வசனங்களினால் நம் தேவன் நம்மோடு பேசி நம்மை ஆறுதல் படுத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் என் மனதில் வேதனை துக்கம் வாட்டும் போது நான் வேதத்தை எடுத்து வாசிப்பதுண்டு. அந்நேரங்களிலெல்லாம் நம் அருமை தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களால் என்னை ஆறுதல் படுத்தி என் வேதனைகளை எல்லாம் மாற்றுவார். என்னை ஆறுதல் படுத்தி வருகிற அதே தேவன் உங்களையும் தம் வசனத்தின் மூலமும் வாக்குத்தத்தங்கள் மூலமும் ஆறுதல் படுத்த வல்லவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியால் உண்டாகும் ஆறுதல். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பார்கள். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஏசாயா 28:11-12. வேதனை பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியால் நிரம்பி அந்நிய பாஷையிலே தேவனை துதிக்க தொடங்குங்கள். நீங்கள் ஆவியிலே நிரம்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். அளவில்லாத தேவ பிரசன்னம் உங்களை மூடும். ஆவியானவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் வேதனைகளை மாற்றுவார். உங்களை அணைத்து கொள்வார். ஆனந்த தைலத்தினால் உங்களை அபிஷேகிப்பார். கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு நிரந்தரம் அல்ல, களிப்பான நீரூற்றாய் மாற்ற முடியும். துக்கம் உங்களை வாட்டும் போது மனிதர்களிடம் ஓடாதீர்கள். ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் கண்ணீரை ஓட விடுங்கள். ஆவியால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க தொடங்குங்கள். சகல ஆறுதல்களின் தேவன் தாமே உங்களை ஆறுதல் படுத்துவது உறுதி. கண்ணீரின் பள்ளத்தாக்கு களிப்பான நீரூற்றாய் மாறுவது உறுதி. உங்கள் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறுவது உறுதி. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போவது உறுதி. ஆமேன். இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால். Praise God.